வெள்ளைக்காரங்க பெரிய பெரிய பீரங்கி துப்பாக்கின்னு வச்சிருக்கப்ப வெறும் கவிதையாலையும் பேனா முனையாலையும் அவங்கள தூங்க விடாம செஞ்ச ஒரு மாசான தமிழன் யாருன்னு தெரியுமா? அவர் தான் நம்ம மகாகவி பாரதியார். பாரதியார் எட்டயபுரத்துல பிறந்து சின்ன வயசுலயே செமையா கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சென்னைக்கு வந்து சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிக்கையில வேலை பார்க்குறாரு. அவரோட விடுதலை பாடல்கள் மக்கள் மத்தியில பயங்கரமான சுதந்திர தாகத்தை உருவாக்குது. இதை பார்த்து பயந்த பிரிட்டிஷ் அரசு பாரதியாரை கைது செய்யணும்னு பிளான் பண்றாங்க. ஆனா பாரதியார் பிரெஞ்சுக்காரங்க கட்டுப்பாட்டத்தில் இருந்த புதுச்சேரிக்கு தப்பிச்சு போயிடுறாரு. அங்கிருந்தே இந்தியா அப்படின்ற பத்திரிக்கை மூலமா தொடர்ந்து கவிதைகளை காரசாரமா எழுதுறாரு. இவரோட கவிதைகள் வெள்ளைக்காரங்க ஆட்சியில உலுக்கியது. இப்போது டிஎன்பிசி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி, பாரதியார் புதுச்சேரியில் இருந்து வெளியிட்ட தீவிர தேசியவாத பரப்பிய பத்திரிகை எது? ஆப்ஷன் ஏ சுதேசமித்திரன், ஆப்ஷன் பி இந்தியா. பதில் தெரிஞ்சவங்க உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கதை கேளுங்க டிஎன்பிசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.